ஒருத்தவங்க வந்து வராங்க, இன்னைக்கு கேள்வி என்ன கேட்பாங்க எஸ் அப்படின்னு சார். ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் கரெக்ட்டுங்க. பண்ணுவீங்க அது சொல்லுங்க. எங்கிட்ட கேக்குறீங்க சார்? நீங்க எப்படி சார் ஃபைண்ட் இப்ப அவுட் நான் வந்து பண்ணுவீங்க? சார் அந்த சந்திரன் சார் இப்ப நான் கோச்சார சந்திரன் அந்த பிறப்புகள் ஜாதகத்துல எங்க போதோ பாவம் பிளஸ் அந்த காரகிரகத்து மேல மிக்ஸ் பண்ணி பாக்குறேன். இருந்தாலும் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆளுமை கிடைக்க மாட்டேங்குதுங்க சார். இல்ல இதுதான் வந்து ரிசல்ட்டுங்களா? இல்ல அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது டிப்ஸ் ஈஸியா இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறேன். சரி, ஒண்ணும் இல்ல சார். இப்ப உங்க ஜாதகத்தை எடுப்போம். உங்க ஜாதகத்தை வச்சு சொன்னா கரெக்டா இருக்கும்ல? சரி ஓகேங்க சார். இப்ப உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சார் இந்த டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணிக்கோங்க. ஆ சார் 22/7/99. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேங்க சார். சார் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுங்களா? ரெக்கார்ட் பண்றேன் சார், ரெக்கார்ட் பண்றேன். ஓகே. இருபத்தி ரெண்டு 7/99 சார். டைமு 1:34 PM. 34. எஸ் சார். 34 PM தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். சார் இதை ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. ஆ சார் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த யூடியூப்ல சார் அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை பத்தி கொஞ்சம் நிறைய போடுங்க சார். இல்ல சார், அடுத்ததுல போடுறேன் சார். அது நிறைய பேர் பார்க்கல அப்படிங்கிறதுனால அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. இல்லைங்க சார், நான் உங்களுக்கு எல்லா வீடியோ பாக்குறேன் சார். நீங்க ரொம்ப அட்வான்ஸா போறீங்களா? ஒரு சில விஷயம் ஆனா எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். ஆனா வந்துட்டு சரி நம்ம சொல்றது அது ரொம்ப அட்வான்ஸா நீங்க வந்து நீங்க ரொம்ப அட்வான்ஸ்ல போறீங்களா? இப்ப நீங்க 10ஆம் கிளாஸ், நான் 1ஆம் கிளாஸுங்களா? அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபை இருக்க மாட்டேங்குது நான் வந்துட்டு. சரிங்க சார், முடிச்சுட்டு அது போலாம் நம்ம. இது தெரியுதா இப்போ? அந்த இத அந்த கட்டத்தை காமிங்க. கட்டம் தெரியுதாங்க? ஓகே சார், தெரியுதுங்க சார். ஒரு நிமிஷம். விசிபிளா இருக்கா? ஓகேங்க சார். இப்ப இது உங்க ஜாதக கிரக நிலவரம்லாம் கரெக்டா இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க சார். ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒருத்தங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்க சார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோச்சார் சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம லக்கணத்துல இருந்து எத்தனாவது கட்டத்துல இருக்குன்னு கரெக்ட்டுங்களா? இல்ல எந்த ராசின்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இப்ப கோச்சார் சந்திரன் வந்து மேசத்துல இருக்கா? ஓகேங்க சார். இன்னைக்கு கோச்சார் சந்திரன் வந்து மேச ராசியில இருக்கு. ஓகேங்க சார். உங்க ஜாதகத்துல வந்து குரு சனி அங்க இருக்கா? ஆமாங்க சார். எஸ் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். குரு சனி அப்படிங்கறது தான் முதல் கொஸ்டினா வந்து இருக்கும். ஓகேங்க சார். இத காரத்துவ ரீதியாவும் இருக்கும், பாவக ரீதியாவும் இருக்கும் இந்த கொஸ்டின். ஓகேங்க சார். காரத்துவ ரீதி அப்படின்னா குருங்கிறது என்ன காரத்துவம்? சார் குருனா குழந்தையை குறிக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை குறிக்கும். அப்ப அது 7ஆம் பாவத்துல அதுல வந்து ஸ்பெசிபிக்கா எதை குறிக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு எத்தனாம் இடமா வருது குரு? 7ஆம் இடமா வருதா? லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல குரு வந்து 3, 6 கூடையவனா? எஸ் சார். அப்ப 3ஆம் இடம்ங்கிற எதை குறிக்குது? குருவனுடைய காரத்துவத்துல நகை. 3ஆம் இடம் நகை இந்த மாதிரிலாம் குறிக்குது. 6ஆம் இடம் வந்து கடன் குறிக்குதா?
ஆமா சார். கடன், நோய் எல்லாம். அப்ப நகை கடன் வாங்கியிருக்கீங்களா? அல்லது நகை கடன் சார்ந்த கேள்வி இருக்குதா? அல்லது பணம் வந்து கடன் குடுத்துட்டு வரலையா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்க சார். சனி வந்து காரகத்துவம் வந்து தொழிலா? தொழிலு சித்தப்பா. இதான் சனி. கரெக்ட்டுங்க சார். இந்த லக்னத்துக்கு சனியினுடைய வீடு 4ஆம் வீடு, 5ஆம் வீடா? ஆமாங்க சார். அப்ப 4ஆம் இடம் எத குறிக்குது? 5ஆம் இடம் எத குறிக்குது? அது சார்ந்த சனியினுடைய காரகத்துவ கேள்வி வந்து செகண்ட் கொஸ்டினா இருக்கும். ஓகேங்க சார். புரியுதா சார்? இல்ல புரியுதுங்க சார். காரகத்துவ கேள்விதான். காரகத்துவ கேள்விதான். அந்த காரகத்துவத்துல எந்த காரகத்துவமான கேள்வி? இப்ப குருவுக்கு வந்து 3 காரகத்துவம் இருக்கு. பணம் இருக்கு, நகை இருக்கு, குழந்தை இருக்கு, டீச்சிங் இருக்கு, குருநாதர் இருக்காரு, நிறைய இருக்குது. அதுல எது ஸ்பெசிபிக்கா அப்படிங்கிறது அந்த பாவகம், குரு குறிக்கக்கூடிய பாவகம் சம்பந்தப்பட்ட இத வந்து நீங்க காரகத்துவமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பாவகம் எல்லாம் பார்க்க முடியாதியா அப்படின்னீங்கன்னா நீங்க டைரக்டா குரு சார்ந்த கேள்வி, சனி சார்ந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார். ரெண்டாவது கொஸ்டின் வந்து அதுக்கு 7ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் இருக்குல்ல, கோச்சார சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. எஸ் சார். உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் இருக்குதா? ஓகேங்க சார். அது வந்து ரெண்டாவது கொஸ்டினா இருக்கும். அதுல கட்டத்துல சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறது முதல் கொஸ்டினாவும், அதுக்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதோ உங்க ஜாதகத்துல அது ரெண்டாவது கொஸ்டினாவும் இருக்கும். இப்ப சந்திரன் செவ்வாய் இருக்குதா? தாயை குறிக்கும், மூத்த பெண்ணை குறிக்கும், மாமியாரை குறிக்கும், டிராவலிங்க குறிக்கும், அந்த மாதிரி இருக்கு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா இளைய சகோதரனை குறிக்குது, நிலம் சார்ந்த கொஸ்டின் இருக்குது, வண்டி சார்ந்த கேள்வி இருக்குது. இப்ப இதுல எது கரெக்டா இருக்குது? இந்த 4 காரகத்துவத்துல எது அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனாம் அதிபதி? 2 7 கூடையவரா? எஸ் சார். அப்ப செவ்வாய் சார்ந்த விஷயத்துல 2ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க சார். 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆக மொத்தத்துல 2 7 அப்படின்னா திருமணம் சார்ந்த கொஸ்டின். ஓகேங்க சார். புரியுதா சார்? அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல அது முதல் கேள்வியாவும், அதுக்கு 7ஆம் இடத்துல என்ன இருக்கோ அது ரெண்டாவது கேள்வியாவும், இந்த சந்திரனை வேற கிரகங்கள் பார்வை மூலியமா பாக்குதா அப்படிங்கிறது 3ஆவது கேள்வியாவும் இருக்கும். இப்ப செவ்வாய்க்கு மட்டும் தான் சிறப்பு பார்வை இருக்கு. செவ்வாய் குரு சனிக்கு தான் சிறப்பு பார்வை இருக்கு. அது இதுலயே கேள்வியா வந்ததுனால சிறப்பு பார்வை மூலமா தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப உங்களுக்கு வந்து 4 கொஸ்டின் இருக்கு. குரு சார்ந்த கேள்வி, சனி சார்ந்த கேள்வி, சந்திரன் சார்ந்த கேள்வி, செவ்வாய் சார்ந்த கேள்வி. உங்களுக்கு இந்த 4 கொஸ்டின் இப்ப கரண்ட்ல இருக்குது. சார் மெயினா தொழில பத்தி மெயினா ஒரு கேள்வி இருக்குங்க சார் வந்துட்டு எனக்கு. சார் இந்த 4 கேள்வியுமே இருக்கும். வருமானம் சார்ந்த கேள்வி, கடன் பிரச்சனை, தொழில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பம், அதாவது இது என்ன சொல்றது, தனஸ்தானம், இது சார்ந்த கொஸ்டின், டிராவல் சார்ந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் சார். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. ஓகேங்க சார். இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இது கரெக்டான அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்க சார். கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டா அந்த 4 கொஸ்டின் தான் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்ப நடக்கும் அப்படிங்கறது தான் உங்க கொஸ்டின். அடுத்து ஆமா சார் பதில். இப்போ என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த கேக்குறவங்களுக்கு புரியும் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்னு சொன்னீங்க. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெயினா இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குதுங்க சார். ஓகேங்களா? ஓகே. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சார் திருமணம் சார்ந்த ஒரு கேள்வி ரொம்ப அதிகமா இருக்குது. சரி. வேலை, திருமணம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நோய் கொஞ்சம் ஒரு சின்ன உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க சார் வந்துட்டு. அது ரொம்ப நாளாமா இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துட்டே இருக்குது. 3 சார் வந்துட்டு. 4வது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து பெருசா ஒரு கோயில் தான் சார் இருக்கு. அதனால பொருளாதார ரீதியா டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு சரி. அடுத்து ஆனா 4 கொஸ்டின் நீங்க சொன்னது எல்லாமே மேட்ச் ஆகிக்குதுங்க சார். நான் வந்துட்டு ஆமா. இப்போ நம்ம அதிகப்படியான சிந்தனை அடுத்த கட்டத்துல 6ஆம் பாவத்தை வந்து கடன் பார்த்துட்டேன். அது வந்து நோயின்னு எடுத்துக்கலாம். ஆமாங்க சார். அதான் 3 காரகமே வருது. நோய், கடன், வம்புகளுக்கு ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆகிதானே வந்துட்டு. ஆமா. அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அப்ப வந்து நீங்க தசா புத்தியை பாருங்க சார். ஆனா இது நம்ம கோச்சாரத்தை மிக்ஸ் பண்ணவே தேவை இல்லைங்களா? இல்ல சார், கோச்சாரத்தை வச்சு சொல்லலாம். அது வந்து 6 மாசத்துக்குள்ளது, 1 வருஷத்துக்குள்ளதான் சொல்ல முடியும் நீங்க. ஆனா தசா புத்தி தான் மெயின். கரெக்ட்டுங்களா?
தசாபுத்தி வந்து அந்த டைம்ல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுல சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிக்கல் வந்து சால்வ் ஆகுமா இல்லையான்னு சொல்லலாம். கோச்சாரமும் சொல்லலாம். ஆனா அது 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள தான் சொல்ல முடியும்னு சொல்றேன். ஓ! புரியுதுங்க சார். ஆனா சார் தசாநாதன் சார் ரொம்ப அதிக நாள் நீடிக்கலைங்க சார் அவருடைய பயணம். இப்ப 18 வருஷம், 20 வருஷம் வருது இல்லைங்க சார் வந்துட்டு. இல்ல சார். இப்ப கரண்ட்ல வந்து தசா புத்தி மட்டும் பாருங்க சார். புத்திநாதன் தான் மெயின். ஓ! புத்திநாதன் மெயினா பாத்துக்கணும். ஓகே புரியுதுங்க சார். இப்ப பாத்துரலாம் இருங்க வரேன். இப்ப உங்களுக்கு என்ன தசை, என்ன புத்தி நடக்குதுன்னு பாத்துரலாம். இப்ப சார் உங்களுக்கு இந்த ஆப் எப்படிங்க சார்? ஃப்ரீ ஆப்புங்களா? எது சார்? இந்த ஆப்புங்க சார் வந்துட்டு. இது ஃப்ரீ தான் சார். ஓ! இந்த ஆப் இருக்குதுங்களா சார்? இப்ப Play Storeல இருக்குங்களா? ஆமா. Play Store கிடையாது சார். வெப்சைட்லயே இருக்கு. ஓ! சரி ஓகேங்க சார். ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம்னு சொல்லி வெப்சைட்லயே இருக்குது. இப்ப என்ன பேருங்க? ஸ்ரீரங்கம். ஓகேங்க சார். புரியுது. இப்ப உங்களுக்கு வந்து சனி திசை குரு புத்தி நடக்குது சார். ஆமாங்க சார். அப்ப சனி திசை குரு புத்தி நடக்குது. அப்ப இந்த 2 சார்ந்த கேள்விதான் இருக்குது உங்களுக்கு. இப்ப சனி என்ன நட்சத்திரம், குரு என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். ஓ! ஓகேங்க சார். நட்சத்திரம். ஓகே. பார்க்கணும். சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கு. குரு அப்படிங்கிறது ஓகேங்க சார். அப்படின்னா கேது நட்சத்திரத்துல இருக்கு. ஓகேங்க சார். அப்ப அது அந்த கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். சார் மேல வந்து ஓகேங்க சார். இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கணும். இப்ப சுக்கிரன் வந்து எங்க இருக்குதுன்னு பார்க்கறோம். குருவுக்கு 5ல இருக்கா? அதாவது சனி நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். அது சனிக்கு 5ல இருக்கிறது சிறப்பு. அது நட்பு கிரகம்ன்றதுனால சிறப்பு. ஓகேங்க சார். குரு வந்து கேது நட்சத்திரத்துல இருக்கு. அந்த கேது வந்து குருவுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு? 10ஆம் இடத்துல இருக்கு. 10ல இருக்குங்க சார். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்க சார். அப்ப நீங்க சனி சார்ந்த கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க. உங்க ஜாதகப்படி அது நல்லா இருக்கு. ஓ! சனி இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார் ஆனா? தொழில் சார்ந்த கேள்வி கேட்கறீங்களா சார்? ஆமாங்க சார். தொழில் சார்ந்த கேள்வி கேட்கும்போது சனி நின்ற நட்சத்திராதிபதி வந்து சுக்கிரன். அவர் வந்து சனிக்கு 5ல இருக்கிறது நல்லது. ஓகேங்க சார். அப்ப வந்து அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப கோச்சார் ரீதியா ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப கோச்சார் ரீதியா வந்து லக்ன சுபர்கள் வந்து சனியை தொடர்பு கொண்டா நிச்சயமா வேலை கிடைக்கும்னு சொல்லலாம். ஓ! இப்ப இந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் யாரு? துலாம் லக்னத்துக்கு சுப கிரகம் யாரு? சார் சுபர். சனி சார். அடுத்தது சனி, புதன், சுக்கிரன் அவ்வளவுதாங்க சார். சனி, புதன், சுக்கிரன். இதுல 9ஆம் அதிபதி தான் மெயினா எடுத்துக்கணும். இப்ப 9ஆம் அதிபதி புதனா? எஸ் சார். இந்த புதனுடைய பார்வை வந்து ஏதோ ஒரு வகையில சனிக்கு கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோச்சாரத்துல. ஓகேங்க சார். அப்போ வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து எப்ப சக்சஸ் ஆகும் அப்படின்னா கோச்சார் புதன் மகரத்துல இருக்கு. அது மேசத்துக்கு வரும்போது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஓ! அப்ப பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் கரெக்ட்டுங்களா? அந்த டைம்ல சால்வ் ஆகும். சார் அப்ப நம்ம வந்து சார் இப்ப எல்லா ஜாதகமும் வந்து சார் வந்து அந்த ஜாதகம் வந்து லக்னத்தோட யோகி அதாவது யோகக்காரகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனைக்கான அந்த ஒரு கிரகத்தை போய் பாவத்தை தொடரும்போது சொல்யூஷன் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? தொடர்பு கொள்ளணும். அது நட்பு கிரகமா தொடர்பு கொண்டா சிறப்பு. பகை கிரகமா தொடர்பு கொண்டா நடக்காது. ஓ! ஓகேங்க சார். புரியுதுங்க சார். ஆனா சார் நம்ம நட்சத்திரத்தை தானே மெயினா பார்க்கணும் கரெக்ட்டுங்களா? நட்சத்திரத்தை பார்க்கணும் சார். நட்சத்திரத்தை பார்க்காம எதுவும் பண்ண முடியாது. இப்ப நட்சத்திரம் வந்து நல்லா இருக்கணும். இப்ப இதுக்கு 5ல வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பரிகாரம் பண்ணா சக்சஸ் ஆகும். சார் இப்ப எனக்கு சனியோட நட்சத்திரம் 6ல இருக்குதுன்னா சார் வந்துட்டு இப்ப 6ல இருக்குது அப்படின்னா நடக்காது சார். அந்த அந்த சனி புத்தி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓ! அந்த பிரச்சனை வந்து அப்படியே தான் இருக்கானா கரெக்ட்டுங்களா? ஆமா. எப்பயுமே அந்த ப்ராப்ளம் அந்த புத்தி முடியிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓ! சார் இன்னும் ஒரு சின்ன டவுட்டுங்க சார் கேக்கட்டுங்களா? கேளுங்க சார். பெரிய டவுட்டா கேளுங்க. சார் இல்லைங்க சார். இப்ப அந்த புதன் வக்ரமே சார் சூரியனை நோக்கி போகுதுங்க சார் இப்ப. அப்ப நான் வந்து சார் சூரியன் புதன் கிரகச்சரிக்கை எடுத்துக்கிறதா இல்ல ராகு புதனை நோக்கி வருது இல்லைங்களா? இது எப்படி சார் கிரகச்சரிக்கை நம்ம எடுத்துக்கிறது? இல்ல சார். ராகு புதன் வந்து எப்பயுமே சேராது சார். புதன் வக்ரமா இருந்தா 2மே பின்னோக்கி தான் போகும். அப்ப 2 சேராது. அப்ப புதன் வந்து சூரியன் கூட தான் சேருது கரெக்ட்டுங்களா? ஆமா. சூரியன் கூட தான் சேரும். ஓ! அப்ப சார் புதன் தசை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுதார் சார் வந்துட்டு. அது யோகி அதான் லக்னத்தோட யோகரோட தசைன்ற போது அதனால மெயினா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வக்ரமா இருக்க சிறப்பு இல்ல சார். ஓ! அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப லக்னத்தினுடைய சுபர் வந்து வக்ரமா கூடாது.
அப்பனா அவர் வந்து அவயோகத்தை கொடுப்பாருன்னு சொல்ல வரீங்க கரெக்ட்டுங்களா? அவயோகத்தை கொடுக்க மாட்டார் சார். இருக்கிறத மாத்தி இப்ப கொலை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு சார். கொலை பண்றது வந்து நல்ல விதமா கொலை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. கெட்ட விதமா கொலை பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. கொடூரமா. அந்த செயலை வந்து கெட்ட விதமா ஓகேங்க பண்ணுவாரு. சார். அவ்வளவுதான். அதுக்காக கெட்டது பண்ணுவாருன்னு சொல்லல. ஓ! ஓகே, ஓகேங்க சார். புரியுதா? சார் இப்ப இந்த ஜோதிடத்தை தொழிலா பண்றதுக்கான சார் இந்த சொல்லுங்க. இல்ல சார். ஒரு விஷயத்த வந்து கெடுதல் பண்ணுவாருன்னு சொல்லல சார். கெட்ட விதமா அந்த செயல்படுத்துவாருன்னு சொல்றேன் நானு. ஓ! அந்த செய்யற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெட்ட மாரி காட்டிப்பாரு இப்ப ஒண்ணும் இல்ல கரெக்ட்டுங்களா? சார். புதன் வந்து எதை குறிக்குது? படிப்பை குறிக்குதா? ஆமாங்க சார். இப்ப நீங்க படிக்கிற டைம்ல வந்து அவமானத்தை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க. தப்பே வராது. ஓ! ஓகே, ஓகேங்க சார். இல்ல சார். அவமானத்தை சந்திக்காம படிக்க முடியாது. இல்ல உண்மைதாங்க சார் வந்துட்டு. ஆனா ஏன்னா இன்கம் எதுவுமே இல்லாம பண்ணிட்டு இருக்கிறானுங்களா சார் வந்துட்டு. அதனால சார் இல்ல எனக்கு சார். ஒரே ஒரு டவுட் சார். என்ன ஜோதிடத்தை வந்து தொழிலா பண்றதுக்கு அமைப்பு இருக்குங்களா? ஜோதிடத்தை வந்து யாருனாலும் தொழிலா பண்ணலாங்க. வருமானம் வர்றதுக்கு அமைப்பு இருக்குதான்னு கேளுங்க. சார் அதான் சார் அது அது மட்டும் பாருங்க சார். கடைசி கேள்வி சார். அடுத்த கிளாஸ்க்கு போயிரலாம். ஆ, ஆ. இல்ல சார். இந்த வருமானத்துக்குரிய பிளானட் என்ன சார் இதுக்கு? இந்த லக்னத்துக்கு? சார் செவ்வாய் சார் வந்துட்டு செவ்வாய் இருக்குதா? இப்ப செவ்வாய் வந்து 2ஆம் வீடு செவ்வாயினுடைய தொடர்பு வந்து புதனுக்கு இருந்தது அப்படின்னா வருமானம் வரும் சார். அவ்வளவுதான். சார் அப்போ செவ்வாயினோட நட்சத்திரம் புதனுக்கு தொடர்பு இருந்தாங்க சார் வந்துட்டு. வரும் வரும் சார். நட்சத்திர ரீதியாவோ, ஓகே பார்வை சார். அப்ப ரீதியாவோ, நான் செயற்கை ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில செவ்வாய் வந்து தொடர்பு கொண்டா நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். சார் ஓகேங்க சார். சார் கிளாஸ் போயிடலாங்களா சார்? எனக்கு கிளியர் ஆனா. புரியுதுல்ல? எனக்கு புரியுது சார். நீ சொல்லக்கூடிய கான்செப்ட் மெயினா நட்சத்திரத்தை அந்த நட்சத்திர சாரம் கொடுத்தவரை எங்க இருக்கிறான்னு மெயினா பாத்துக்கணும். கரெக்ட் சாரம் தான் சார். அதுதான் கொடுத்தவர் மெயின். வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு 1 5 9ல இருந்தா சிறப்பு. அவர் 6 8ல மறைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு ஓகேங்க தசை சார். முடியிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஓ! ஓகே. சார் அப்ப சார் ஒரு தசாநாதனுக்கு வந்துட்டு சார் இப்ப தசாநாதன் சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் மறைஞ்சு போயிட்டாங்களா சார் வந்துட்டு? மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா நீங்க மறைஞ்சு போய் வேலை பார்த்தா சக்சஸ் கிடைக்கும். ஓ! அப்ப அதான் பூர்வீகத்தை விட்டு வெளியில போனா ஓரளவு சக்சஸ் கொடுக்குன்றீங்க கரெக்ட்டுங்களா? ஆமா. அங்க பூர்வீகத்தை விட்டு நீங்க ஃபாரின் போயிரணும். ஓ! அதான் ஃபாரின் போக மட்டும் வேற 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 இடம் வேற டிஸ்ட்ரிக்ட் கூட ஓகே ஆமா. கரெக்ட்டுங்களா? தூரமா போயிரணும். உள்ளூர்ல இருந்தா வேலை நடக்காது. ஓ! ஓகே. புரியுதுங்க சார். இப்ப புரியுதுங்க சார். ஒரு கிரகம் வந்து 6 8 இருக்குது. அந்த சாரநாதன் வந்து 5 இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒத்து போகும். பெரிய பிரச்சனை வராது. ஆனா சாரநாதனே 6ல போயிருச்சு அப்படின்னா நீங்க வெளியில போய் தான் ஆகணும். ஓ! சார் இப்ப வந்து புத்திநாதன் வந்து 6 8 போச்சுனா சார் வந்துட்டு? தசாநாதனுக்கு புத்திநாதன் 6 8 போச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்து உங்களுக்கு உள்ளூர்ல வந்து சிறப்பு இருக்காதுங்க. ஓ! ஓகே, ஓகேங்க. சார் இப்ப ஒரு கிரகம் வந்து சார் பாவத்துல இப்ப ராசி கட்டத்துல இப்படி இருக்குங்க சார். வந்து பாவத்துல வேற ஒரு கட்டத்துல இருக்கு இல்லைங்க சார் இல்ல வந்துட்டு? பாவத்தை பார்க்க தேவையில்ல சார். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாவகம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. திருக்கணிதத்துல தான் அந்த மாதிரி பாவகம் பிரிக்கிற மெத்தட்லாம் இருக்கு. ஆனா சார் பாவம் இல்லாம இது ராசி கட்டத்தை வச்சு சொன்னாலே கரெக்ட்டா பலன் சொல்லிடலாம் கரெக்ட்டுங்களா? ராசி கட்டத்தை வச்சு தான் சார் சொல்லணும். வாக்கிய பஞ்சாங்கப்படி பாவக கட்டம்ங்கிறது கிடையாது. இருக்கிறது தான் நீங்க லக்னமா வச்சு சொல்லணும். ஒரு நிமிஷம் சார். ஓகே சார். இப்ப கேக்குதா? சார் இல்லைங்க சார். எனக்கு கிளியருங்க சார். கிளாஸ் போயிடலாங்க சார் ஆனா. ஓகே ஓகே. இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லைங்க சார். ஆனா சார் இப்ப வந்து சார் இப்ப இந்த ராகுக்கு அது ஒரு வீட்டுல நிக்குதுங்க சார் ஓகேங்களா? ஆனா சார் இப்ப ராகு வந்து எனக்கு சார் இப்ப சனியோட வீட்டுல கேது நிக்குதுங்க சார் வந்துட்டு. இப்ப சனி வந்துட்டு சார் இப்ப 4க்கு 5 கூடிய வேலையை செய்வாருங்க சார் வந்துட்டு கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப கேது வந்து சார் எப்படி சார் அது பலன் தரும் சார்? இந்த ராகு கேது எப்படி பலன் தரும்? அந்த விதத்தை மட்டும் என்கிட்ட கெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. இல்ல சார். அது தசா புத்தி நடக்கும்போது பலன் தரும் சார். மத்த நேரத்துல அது பார்க்க தேவையில்லை நீங்க. மத்த நேரத்துல ராகு கேது பார்க்கவே தேவையில்ல கரெக்ட்டுங்களா? பார்க்க தேவையில்லை. ஆமா. அந்த ராகு கேது தசை, ராகு புத்தி, கேது புத்தி அந்த டைம்ல தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஆனா இப்ப 4ஆம் இடத்துல கேது சரி அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா நீங்க வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இல்ல கரெக்ட் உண்மைங்க சார் உண்மை. ஆனா சார் அப்ப 4ஆம் வீட்டுல ராகு இருந்துச்சுன்னா சார் வந்துட்டு அதுவும் அதேதான் சார். நீங்க வந்து வீடுக்கு வாடகைக்கு விட்டு ரெண்டுமே நான் வாடகை. ராகு வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடுவீங்க. கேதுங்கிறது வாடகை வீட்டுல இருப்பீங்க. அவ்வளவுதான்.
ஆனா சார் இதுவும் சொந்த வீடு கட்டினீங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணும் கரெக்ட்டுங்களா? சொந்த வீட்ல இருந்தா, வாஸ்து சரியில்லாத வீட்ல இருந்தா பிரச்சனை குடுக்காது. ஆனா கட்டும்போதே வாஸ்து குறையுள்ள வீட கட்டிக்கணும் கரெக்ட்டுங்களா? வாஸ்து குறை வந்து சார் பழைய வீடு வாங்கலாம் மேடம். என்ன சார்? பழைய வீடு வாங்கலாம் மேடம். பழைய வீடு வாங்கலாமா? எது வாங்குனாலும் வாஸ்து நல்லா இருக்க கூடாது. அவ்வளவுதான் லாஜிக். ஓ அது இருந்தாலும் ஓகே ஓகே. நீங்க எதையும் பார்க்காதீங்க. வாஸ்து நல்லா அதாவதுங்க முஸ்லிம்ஸ் தான் ராகு. அவங்க எதையும் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி நீங்க எதையுமே பார்க்காதீங்க. வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகேங்க சார். அதாவது 4ஆம் இடத்துல வீடு தானே 4ஆம் இடம். அப்ப அதுல ராகு கேது இருந்தா அவங்க வாடகை வீட்டுல இருக்க சிறப்பு, அல்லது வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுல இருக்க சிறப்பு, அல்லது ஒத்திக்கு உள்ள வீட்டுல இருக்க சிறப்பு. ஓகே ஓகே. சார் இப்ப இந்த திதி சூனியத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் எதா இருக்குங்களா சார்? இல்லைங்க, திதி சூன்யம் அப்படிங்கிறதுங்க குழந்தை பிறப்புக்கு மட்டுமே பார்க்கணுங்க, எல்லாத்துக்கும் பார்க்க கூடாது. ஆனா வேற எதுக்கும் பார்க்கவே தேவையில்லைங்களா சார் வந்துட்டேன்னா? அதாவதுங்க திதி யாருக்கு திதிங்கிறது யாரு? முன்னோர்கள் தானே. ஆமா சார் முன்னோர்களுடைய இது. முன்னோர்களுடைய கர்மம் வந்து குழந்தை மூலியமா தானே வரும். கரெக்ட்டுங்க சார். அப்ப குழந்தைகள் மூலியமா அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப குழந்தைகள்ங்கிறது புத்திர பேர் தானே. அப்ப குழந்தை பிறப்புக்கு மட்டும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் திதி சூன்யம் பார்க்கறது தவறானது. ஓகே ஓகே. அதான் 5ஆம் பாவம் பிளஸ் குரு அந்த லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தா போதும் கரெக்ட்டுங்களா? இல்லங்க, அந்த குழந்தை பிறப்பு பார்க்கும்போது திதி சூன்ய ராசிகள் கெட்டு போயிருக்கான்னு பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல. ஓ சரி ஓகே ஓகேங்க சார். மத்த கொஸ்டினுக்கு வந்து திதி சூன்யத்தை பார்த்துட்டு இருந்தா நீங்க பலன் சொல்ல முடியாது. ஓகே ஓகேங்க சார். புரியுது புரியுது. யோகி அவயோகி முடக்கு திதி சூன்யம் இதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. எப்படிங்க சார் இதெல்லாம் வந்துட்டு சார்? பார்க்க தேவையில்லை, தேவையில்லாத வேலைகள். ஓகே. இல்ல புரியுது புரியுதுங்க சார். ஓகேங்க சார். நான் சும்மா டவுட்காக கேட்டேன் சார். அது பயன்படுத்த மாட்டேன், இருந்தாலும் அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது, அதனால தான் சார் கேட்டேன். இல்ல சார், திதிங்கிறது குழந்தை பேருக்கு மட்டும் பார்க்கலாம், திதி சூன்யம். ஓகேங்க சார். முடக்குங்கிறது யாரோ ஒரு ஜோதிடர் உருவாக்கின கான்செப்ட்டுங்க. அது வந்து மூல நூல்ல கிடையாது. முடக்குங்கிற கான்செப்ட் பயன்படுத்த தேவையில்லை. அதே மாதிரி யோகி இவங்களா உருவாக்குனது தான். அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. ஓகே புரியுது. இருக்கிறதுலயே அதே கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப அதையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பலன் சொல்ல முடியாது. இல்ல உண்மைதாங்க சார் வந்துட்டேனா. ஓகே 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 சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? சார் வேற எதுவும் இல்லைங்க சார். சார் ஜாமகோல பிரசனத்தை பத்தி ஏதாவது கேட்கலாங்களா சார் வந்துட்டு? அதெல்லாம் இன்னொரு கிளாஸ்ல வேணா சொல்றேன். இல்ல சிம்பிளா வேணா சார். ஓகே சார். இப்போ ஓகேங்க சார். இல்லைங்க சார் கிளாஸ் போயிடலாங்க சார் வந்துட்டேனா. சார் இந்த ஜாமகோல பிரச்சனை, இந்த வெற்றி தோல்வி பிரச்சனை மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் வந்துட்டு. நீங்க அதை பத்தி கொஞ்சம் நிறைய போடுங்க சார். நான் வந்துட்டேனா. ஓகேங்களா? அதை பத்தி ஒரு புரிதல் ஜாமக்கோல் கிடையாது, ஆனா ஜாமக்கோல் மாதிரி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதாவது ஒரு கிரகம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க சார். அந்த கிரகத்துக்கு 1, 5, 9ல இருக்கக்கூடிய கிரகம் வந்து 100% பவர்ஃபுல். ஓகேங்க சார். 3, 7ல நிக்கிறது பவர்ஃபுல் 100%. ஓகேங்க சார். 1, 5, 9, 3, 7. 3, 7 இந்த இடத்துல கிரகம் நிக்குது அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னா 100% நடந்துரும்னு சொல்லுங்க. இது வந்து சார் உதயத்துக்கு பார்த்தா போதும். ஏதாவது ஜாமகோல் தானே சார் சொல்ல வரீங்க? எல்லாத்துக்குமே சொல்றேன் பொதுவா. ஓகே ஓகேங்க சார். 1 என்பது 3, 7 ஜாமக்கோலுக்கும் பொருந்தும், நார்மல் இதுக்கும் பொருந்தும். ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இப்ப 6 உதயம் இருக்கு, உதயத்துக்கு 1, 5, 9லயோ 3, 11லயோ 6 இருந்தது அப்படின்னா கேள்வி சக்சஸ். ஓகே ஓகேங்க சார். இது நார்மல் ஜாதகத்திலயும் நீங்க வந்து ஒரு கிரகத்தை பத்தி கேக்குறீங்க, இப்ப குழந்தை பிறப்பை பத்தி கேக்குறீங்க அப்படின்னா குரு எடுத்துக்கிறோம். ஓகேங்க சார். அப்ப குருவுக்கு 1, 5, 9ல 3, 7ல ஏதாவது ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நட்பு கிரகமா தொடர்பு கொண்டா சக்சஸ் ஆகும். நடுவுல வந்து கேது இந்த மாதிரி வந்ததுன்னா அது தடைப்படும். ஓகே ஓகேங்க சார். ஆனா 1, 5, 9, 3, 11 வந்து சிறப்பா இருக்கும். ஒரு கேள்வி கேக்குறீங்க, இந்த கிரகங்கள் தொடர்பு வந்து 1, 5, 9லயோ 3, 11லயோ இருந்தா சிறப்பு. ஓகே ஓகேங்க சார். அதே கிரகம் நான் சொல்ற நட்பு கிரகங்கள், இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அதுக்குரிய நட்பு கிரகங்கள் வந்து 1, 5, 9, 3, 11ல இருந்தா சிறப்பு. ஓகேங்க சார். அதுவே வந்து நட்பு கிரகங்கள் வந்து 6, 8 இருந்தா சிறப்பு இல்ல. 6, 8 இப்ப குரு இருக்குங்க. இப்ப குருவுக்கு 6லயோ 8லயோ செவ்வாய் இருந்தா சிறப்பு இல்ல. ஓகே ஓகேங்க சார். ரெண்டுமே நட்பு கிரகங்கள் தானே. ஆமா சார். அது 6, 8க்கும் போது அது மறைஞ்சிரதுனால அது பெருசா நட்பு இது பண்ணாது, சக்சஸ் பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே ஓகேங்க சார். புரியுதுங்க சார்.
அதுக்கடுத்து வந்து 1 4 7 10ல இருந்தா இங்க இருக்க ஜோதிடர்கள் வந்து சிறப்புன்னு சொல்றாங்க. ஆனா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில வந்து 1 4 7 10 சிறப்பு இல்லைன்றாங்க. உங்க ஆய்வுல நீங்க எப்படி சார் எடுக்கிறீங்க அதை வந்துட்டு உங்களோட ஆராய்ச்சியில? கேந்திரத்துல இருக்க வந்து சிறப்பு இல்லைங்க. ஓ ரைட்டுங்க சார். ஆனா பெருசா சக்சஸ் கொடுக்கறது இல்லைன்றீங்க. 1 5 9 தான் சக்சஸ். 1 5 9 3 11 தான் சக்சஸ். கேந்திரம் வந்து சக்சஸ் கொடுக்காது. ஏன்னா கேந்திரம் வந்து உயிர் காரத்துவம் கிடையாது. பொருளுக்கு ஓகே. அதான் பொருளாதார ரீதியா சக்சஸ் கொடுக்கும் கரெக்ட்டுங்களா? பொருளாதார ரீதியா சக்சஸ் கொடுக்கும் 1 4 7 10. உயிர் ரீதியா பாதிப்பு கொடுக்கும். அதனாலதான் ஓகே சார் புரியுது. சுப கிரகங்கள் வந்து கேந்திரத்துல இருந்தா தோஷம்னு சொல்றாங்க. சுபகிரகங்கள் கேந்திரத்தில். ஓகேங்க சார். புரியுதா? புரியுதுங்க சார். அப்ப 2 12ல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 12னா அடுத்தடுத்து. இப்போ உதாரணத்துக்கு மேசத்துல ஒரு கிரகம் இருக்கு, ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு. ஓகேங்க சார். மேசத்துல ஒரு கிரகம், ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இப்ப குரு மேசத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஏதாவது ஒரு கிரகம் சொல்லுங்க. ஓகேங்க சார். சுக்கிரன். இப்ப குரு மேசத்துல இருக்கு, சுக்கிரன் வந்து ரிஷபத்துல இருக்கு. சுக்கிரன் சார். குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, சுக்கிரன் 12ல குரு இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷனும் சக்சஸ் கொடுக்கும். ஓகேங்க சார். இந்த காம்பினேஷன் சக்சஸ் கொடுக்கும். ஆனா நட்பா பகையான்னு பார்க்கணும். குருவுக்கு சுக்கிரன் வந்து பகை. அதனால பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கும், உயிர் காரகத்துல பாதிப்பு ஏற்படும். ஓகேங்க சார். குரு சுக்கிரன் சேர்ந்தா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ஆனா பொருளாதாரத்துல பிரச்சனை வராது. ஓகேங்க சார். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல புரியுது சார். கிளியரா புரியுதுங்க சார். வந்துட்டு அதான் மெயினா வந்து திரிகோணம் பிளஸ் 3 11 இந்த 1 2 கரெக்ட்டுங்களா? இது வந்து ஒரு தொடர்பா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் தான் சக்சஸ் கொடுக்கும்னு சொல்றேன். தொடர்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா அதுல வெற்றி கிடைக்கிறது இதுதான். ஓகே அதான் ஓகேங்க சார். 6 1 4 7 10 வெற்றி கிடைக்காது. ஆனா இங்க இருக்க ஜோதிடர்கள் வந்து கேந்திரம் வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்ப திருமணம் நடக்காது அப்படின்னு ஒருத்தன் கேக்குறாங்க. ஓகேங்க சார். அதுக்கு என்ன விதி அப்படின்னா, திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், செவ்வாய். குரு சனி செவ்வாய் சுக்கிரன் 1 4 7 10ல இருந்தா திருமணம் கிடையாது. சார் எனக்கு அப்படிதான் சார் இருக்குது. நீங்க இல்லங்க, திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லைங்க சார், ஒன்றும் ஆகலைங்க சார். நான் திருமணம் தான் சார் உங்கள்கிட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே பார்த்தேன் சார். வந்துட்டு கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க. ஒரு 2 பேர் சொல்லிட்டீங்க நீங்க வந்துட்டேன்னா. இல்லங்க, ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க சார். இல்ல அதாங்க சுக்கிரன் இருக்குல்ல, சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 4வது ராசியில செவ்வாய், 7வது ராசியில சனி, 10வது ராசியில குரு. இப்படி கேந்திரத்துல கிரகங்கள் கனெக்ட் ஆனா திருமணம் கிடையாது. அதான் சுக்கிரனுக்கு வந்து இருக்கணும் கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே சார். அப்ப லக்னத்துக்கு இருந்தா பாதிப்பு இல்ல. லக்னத்துக்கு அதாவது சார் லக்னத்துக்கு கேந்திரம், அப்ப அந்த கிரகத்துக்கு கேந்திரம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமாங்க சார். இந்த கேள்வி வரல, நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப கிரகத்துக்கு வரும்போது இல்லைங்க சார். இப்ப சுக்கிரனா திருமணம் மனைவி, அப்ப மனைவிக்கு வந்துட்டு கேந்திரமா வரும்போது பாதிப்பு தருது. இப்ப லக்னத்துக்கு வரும்போது நான் என்ன அனுபவிக்க போறேன்னு வருது கரெக்ட்டுங்களா? சார் லக்னம்ங்கிறது பொதுவான எல்லா பாதிப்பு வரும் சார். சுக்கிரனுக்கு அப்படின்னா மனைவிக்கு மட்டும் பாதிப்பு வரும். அத திருமணத்துல மட்டும் பாதிப்பு வரும். ஓகேங்க சார். அதான் சார் ஒரு ஸ்பெசிபிக் இதுக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு கேந்திரத்தை பார்க்கணும். ஓகேங்க சார். உங்களுக்கு லக்னம் அப்படின்னா பொதுவான பாதிப்பு. ஓகே. அந்த ஸ்பெசிபிக் இதுக்கு பாதிப்பு அப்படின்னா அந்த கிரகத்துக்கு மட்டும் பார்க்கணும். இப்ப அந்த சுக்கிரனுக்கு 4ல செவ்வாய், 7ல சனி, 10ல குரு இப்படி இருந்தது அப்படின்னா நிச்சயமா திருமணம் கிடையாது. ரைட்டுங்க சார். அருமையா கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கு. ஆனாலும் ஆமாங்க சார். ஆனா அப்படி திருமணம் நடந்தாலும் அதுக்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா சார்? விதிவிலக்கு கிடையாது சார். கேந்திரத்துல இருந்து திருமணம் கிடையாது. நீங்க திருமணம் ஆகாத ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் சார் இருக்கு. எப்படின்னா ரிஷபத்துல சுக்கிரன் சார், சிம்மத்துல செவ்வாய், விருச்சிகத்துல குரு, கும்பத்துல சனி. ஓகே சார். உங்க ஏஜ்ங்க சார்? ஏஜ் 31 சார். திருமணம் ஆயிடுச்சா? ஆனா இன்னும் மேரேஜ் ஆகல. இல்ல ஆகல சார். திருமணம் கிடையாது. இல்ல குரு வந்து வக்ரமா இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி. வக்ரமா இருந்தா விதிவிலக்கு இருக்கு சார். வக்ரமா இருந்தா கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு. அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா, கிரகங்கள் வந்து 1 5 9 கனெக்ட் ஆகும்போது தான் திருமணம் நடக்கும் சார்.
காரக திருமண கிரகங்கள் இருக்குல்ல, அது வந்து கோச்சார ஆமா. ரீதியா 1-5-9 ஜாதக ரீதியா 1-5-9 இருந்தாதான் கோச்சார ரீதியா 1-5-9 கனெக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். ஓ அது கேந்திரத்துல இருந்தா 1-5-9 இப்ப கனெக்ட் எனக்கு இந்த பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. புரியுது புரியுது. அப்ப திருமணம் கிடையாதுன்னு சொல்றோம். இப்ப திருமணம் இல்லாம எனக்கு தொழில் ரீதியா எப்படி சார் இருக்கும்? எனக்கு இப்ப இந்த திருமணன்ற அமைப்பு இருக்கா? பட் ஆனா வேலை மத்தபடி வருமானம் இதெல்லாம் இருக்கு சார். இந்த மாதிரி கிரகம். ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது சார் என்னுடைய புரிதல் என்னன்னா, இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பொருளாதார ரீதியா பாதிப்பு கொடுக்காது. ஓகே. உயிர் காரகத்துவத்துல வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறது இல்ல. அது வக்கரமா இருந்தா விதிவிலக்கு இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சுன்னா அது எப்போ 1-5-9 கனெக்ட் ஆகுதோ அந்த வருஷத்தை பார்த்து கோச்சாரத்தை பார்த்து திருமணம் பண்ணணும் சார். ஹலோ, இல்லைன்னா இந்த மாதிரி மதம் விட்டு மதம் இந்த மாதிரி இல்ல சார், திருமணமே வேற்று மதம் இந்த மாதிரி நடக்காதுன்னு பண்ணாலும் அந்த மதம் விட்டு மதம் திருமணம் நடந்தா தானே மதம் விட்டு மதத்துக்கு போறது. திருமணமே நடக்காதுன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த விதிவிலக்கு சொல்றீங்களா, குரு வக்கரமா இருக்குன்னு சொல்றீங்களா, அது கோச்சாரத்துல இந்த சுக்கிரனுக்கு 1-5-9 வருதான்னு பாருங்க கோச்சாரத்துல. அப்ப வந்து திருமணம் பண்ணா நடக்கும். அது வக்கரமா இருக்கறனால நீங்க வந்து விதிவிலக்கு இருக்கு. ஓகே ஓகே. புரியுதா சார்? டவுட் இருக்கா? புரியுது புரியுது சார் புரியுது. இத வந்து 1-4-7-10 இருக்கு கேந்திரத்துல அருமையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுன்ற நான். ஓகே. சொல்லுங்க சார். வேற ஏதாவது இந்த மாதிரி பார்க்கும்போது அது அந்த பிளானட்டை மட்டும் தான் எடுத்துக்கணுமா சார்? இல்ல அது நின்ற நட்சத்திரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணுமா? இப்போதைக்கு பிளானட் போதும் சார். இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு நீங்க சொல்றீங்க. என்ன சார்? ஓகே. புரியுது புரியுது சார். இதுக்கு மட்டும் பிளானட் பொசிஷன் மட்டும் போதும். நட்சத்திரம் பெருசா பார்க்க இல்ல, தேவையில்ல. நட்சத்திரத்தை பார்க்கணும் சார். நட்சத்திரத்தை பார்க்கணும். ஆனா இது இந்த விதி இருந்தாலே அங்க தடைப்படும்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு விதிவிலக்குக்கு வேணா நீங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும். புரியுது புரியுது. அதாவது சார் முத ஆப்ஷனே என்ட்ரன்ஸே கெட்டு போயிருக்குதுன்ற நான். என்ட்ரன்ஸ் அலௌடு தானே, உள்ள போயிட்டு நம்ம எதாவது பார்க்க முடியும். அத சொல்றேன். இப்ப குரு வக்கரமா இருக்குது அப்படிங்கிறதுனால அங்க விதிவிலக்கு இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கோச்சாரத்துல இந்த சுக்கிரனுக்கு 1-5-9 ஏதோ ஒரு வகையில வந்து குரு தொடர்பு கொள்ளுதான்னு பாருங்க. சரி சார். அந்த டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்ல. 1-5-9 வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா எல்லா மத்த கிரகங்களையும் தொடர்பு கொள்ளணும்ல. அதாவது கோச்சார சனியும் அந்த நேரத்துல 1-5-9 தொடர்பு கொள்ளணும் சுக்கிரனோட. அந்த வருஷத்துல நீங்க மேரேஜ் பண்ணா திருமணம் நடக்கும். ஆனா அது ரொம்ப பார்த்து பண்ணணும். நம்ம அதை பார்த்து பண்ணணும்னு சொல்றேன் நான். நானும் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சது இல்ல சார். ஏன்னா ஒரு 3 வருஷமா இதை ட்ரை பண்ணாங்க. பட் அது சக்சஸ் ஆகலன்னு நானுமே தெரிஞ்சு. நீங்க வேற ஜோதிடத்தை எதுவும் பெருசா அதை பத்தி பெருசா ஜோதிடத்தெல்லாம் காட்டுனதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க? கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க தவிர இந்த டைம்க்குள்ள ஆகும் அப்படின்றது சொல்லல. சரி சரி சரிங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் வேணா சொல்லுங்க சார் பார்க்கலாம். நிறைய பேர் சார் குத்துமதியோட சொல்லிடுறாங்க. என்ன சார்? உங்க டேட் ஆஃப் பர்த் வேணா சொல்லுங்க பார்க்கலான்றேன். சார் ஒரு லாஸ்ட் ஒரு டவுட் கேக்குறீங்களா? கேளுங்க சார். கேட்டுட்டு இந்த செஷன் முடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப லாகின் பண்ணி வரணும் சார். நீங்க கேளுங்க. ஒரு நிமிஷம். நீங்க கேளுங்க. உங்க இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த செஷனை முடிச்சிடலாம். திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் லாகின் பண்ண முடியும். அடுத்து பாத்துக்கலாம். சரி ஓகே சார். எனக்கு என்ன சார் வந்து திருமணம் ஆகுது தெரியும் சார். அந்த காலகட்டத்தை எப்படி சார் நிர்ணயம் பண்றது? இந்த ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுங்களா? என்னோட இதை வச்சு அது பெர்ஃபெக்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து தசா புத்தி இருக்குங்க. திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தசா புத்தி பார்க்கலாம். ஓ தசா புத்தி அனுமதிச்சாரு. இப்ப சார் எனக்கு வந்து சார் கரெக்ட் சார். இப்ப சனி திசை குரு புத்தி சார் 7ல இருந்து நடக்குது சார். எனக்கு இதுக்குள்ள திருமணம் நடந்துருக்குன்னு சார் வந்துட்டு. ஆனா ஏன் சார் எனக்கு நடக்கலனா? அது நட்சத்திர சாரநாதன் பாருங்க சார். அதாவது சார் அது ரெண்டும் கரெக்ட்டா மேட்சிங் தான் இருக்குது. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். குரு திசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு கேது நட்சத்திரத்துல இருக்குல்ல. சனி திசை குரு புத்தி சார். சனி திசை குரு புத்தி. ஆமாங்க சார். குரு கேது நட்சத்திரத்துல இருக்குல்ல. ஓகேங்க சார். அப்ப திருமணம் நடந்தாலும் அதுல பாதிப்பு. இப்படி அது கேந்திரத்துல இருக்குல்ல குருவுக்கு. அப்ப சார் இப்ப சனி திசை முடிஞ்சு சார்
பாத்தீங்கன்னா புதன் தசை அது 10க்கு போயிருதானா? இல்ல திசை அப்ப அது கிடையாது சார். திருமணத்தை கொடுக்குமா என்னன்னு அது ஒரு திசை கிடையாது சார், புத்தி சொல்றேன் நான். இப்ப சனி திசை குரு புத்தி நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். இப்ப சனி திசை அனுமதிச்சிருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஓகேங்க சார். அதுக்கடுத்து ஓகே. புத்திநாதன் வந்து அனுமதிக்கும் போது பண்ணுங்கன்ற நான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா சார் இப்ப சனி திசையில குரு பத்தி 3வது மாசம் மார்ச்ல முடிஞ்சிருக்கு சார் வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு. ஓகே. அதுக்கப்புறம் புதன் தசை வந்துருது. இல்ல சார், நான் சொல்றேன் சார், கோச்சாரமும் அனுமதிக்கணும் சார். தசாபுத்தி அனுமதிச்சாலும் கோச்சாரமும் அனுமதிச்சா திருமணம் நடக்கும். அதை நீங்க எழுதிக்கோங்க என்ன எப்படி அனுமதிக்கணும் அப்படின்னா, அதாவது சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் ஓகேங்க சார். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் அத வந்து அதுக்கு 1-5-9ல கோச்சார குரு வரும்போது வேமா திருமணம் நடக்கும். ஓ ஓகே ஓகேங்க சார். கோச்சார குரு வந்து 1-5-9ல செவ்வாயும் சுக்கிரனையும் கனெக்ட் ஆகணும். அப்படி